மறுநாள் காலையில் பள்ளிக்கு கிளம்பிய சபர்மதியை அழைத்த அருணாசலம், "சமதி, உனக்கு சரணால சின்ன பிரச்சனை வந்தா கூட உடனே நீ ரிசைன் பண்ணிடுடா, எதுக்கும் கவலைப்படாதே" என்றார் தேர்தலாக. "இல்லப்பா, அப்படி ஏதும் நடக்காது. நான் பாத்துக்கறேன்" என்றபடி கிளம்பினாள் அவள். பள்ளிக்குச் செல்லும் போதே அவனுக்கு இந்த 3 வருடங்களில் மறுமணம் நடந்திருக்குமோ என்ற யோசனையும் வந்தது. இப்போது அவனைப் பற்றிய நினைவுகள் மனதில் வராமல் தடுப்பதே தனக்கு நல்லதென்பதை மனதிற்குள் உருப்போட்டபடி சென்றாள் அவள். ஒரு வாரம் வரை எந்த பிரச்சனையும் இன்றிச் செல்ல தன் தற்காப்பு வளையங்களை அவள் தளர்த்தியிருந்தபோதுதான் ஒருநாள் அவளை அழைத்தான் அவன். பள்ளி முடிந்து சில்கையில் பியூன் வந்து அவளை கரஸ்பாண்டன்ட் அழைப்பதாக கூறவும் யோசனையுடன் அவனுடைய அறைக்குச் சென்றாள் அவள். அவள் உள்ளே நுழைந்தவுடன் பார்த்து கொண்டிருந்த பைலில் இருந்து நிமிர்ந்தவனின் பார்வை தலை முதல் பாதம் வரை கூர்மையுடன் அவளை வருடியது. பிறகு சபர்மதியை உட்காரும்படி செய்கை செய்தவன் மெதுவாக எழுந்து ஜன்னலருகே சென்று வெளியே பார்க்கத் தொடங்கினான். இரு புருவங்களும் பெரும் யோசனையில் நெறிந்திருக்க திடீரென்று திரும்பியவன் வேகமாக அவளருகில் வந்தான். "உன்னோட டிராமா அதான் நான் வந்த அன்னிக்கு மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சியே. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சிருந்தேன்னா அது ரொம்ப தப்பு" இகத்தாளமாக கூறினான். விதிர்த்துப் போய் எழுந்தவள், "நான் மயங்கி விழுந்தது உண்மை. ஆனா உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம நாங்க சொல்ற எதையுமே நம்ப மறுக்கற உங்ககிட்டே அதச் சொல்றது வேஸ்ட். அதனால நான் கிளம்பறேன். வேற ஏதாவது வேலை இருக்கா சார்?" போலி பணிவுடன் கேட்டாள். உடனே முகம் கடினமாகிவிட நிமிர்ந்தவன், "ஆமாம், உங்க குடும்பம்தான் எவ்வளவு உண்மையானதுன்னு எனக்கு தெரியுமே. உங்க அண்ணன் ஒருத்தன் போதுமே அதை நிரூபிக்கிறதுக்கு" கடித்த பற்களிடையே சீறினான். உடனே கோபமாக எழுந்தவள், "எங்க அண்ணனை பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை" என்றாள் அதே குரலில். "ஏன் இல்லை? என் தங்கையோட வாழ்க்கையை அழிச்சவன் அவன். நான் பேசுவேன். தப்பே செய்யாத அவரோட தங்கையோட வாழ்க்கையை பதிலுக்கு அழிச்சிட்டு நிக்கிறவரோட பேச எனக்கு விருப்பமில்லையே." வேகமாய் திரும்பி நடந்தவளை கைப்பிடித்து இழுத்து நிறுத்தினான் அவன். "என் குழந்தை எப்படி இருக்கு? ஒரு தகப்பனுக்கு அதப் பத்தி தெரிஞ்சிக்கிற உரிமை உண்டு. அது தெரியுமா உனக்கு?" அவன் வார்த்தைகள் அவளுடைய கோபத்தை பொங்கி எழச் செய்தன. தடதடக்கின்ற ரயிலோசையாய் இதயம் படபடக்க மீன் கொத்திப் பறவையாய் அவன் தன் இதயத்தை குத்துவது புரிந்தது. சரங்கூறியதை கேட்டதும் படமெடுக்கும் நாகமாக திரும்பியவளுக்குள் பெரும் அதிர்வு. "அது உங்க குழந்தையே இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப என்ன புதுசா உறவுமுறை அப்பா தகப்பன்னு? உனக்கே தெரியும். நானும் உங்கண்ணன் மாதிரி போய்தான் சொன்னேன்னு." அவன் கண்கள் கொவ்வை பழமாய் சிவந்திருந்தன. "இல்லை, எங்க அண்ணன் சொன்னது உண்மை. 10 தடவை அழுத்திச் சொன்னா பொய் உண்மையாகாது. நான் என் குழந்தையைப் பத்தி கேட்டேன்" ஆழமான குரலில் கேட்டான். "இருந்தாத்தானே சொல்றதுக்கு?" மனம் பதறினாலும் அவன் நோக வேண்டுமென்றே அவனைச் சீண்டினாள் அவள். "அப்படின்னா?" இறுகிய குரலில் கேட்டவனிடம். "ஏன் இந்த ஒரு குழந்தை மேல இவ்வளவு அக்கறை? வேற குழந்தை பிறந்திருக்கணுமே. 3 வருஷமாகுது." நக்கலாகவே வந்தது அவள் குரலும். "பெண்கள் மேல நம்பிக்கை வராததாலே குழந்தை வரவும் வாய்ப்பில்லாம போயிடுச்சு. அதே மாதிரிதான் இங்கேயும். ஒருவேளை தன் அப்பா மாதிரியே பிறந்து எந்த பெண்ணோட வாழ்க்கைய அழிச்சிடுமோங்கற பயத்துல நானே." சட்டென்று உதட்டை கடித்து நிறுத்தினாள். "அழிச்சிட்டியா?" தவிப்புடன் வந்த வார்த்தைகளுக்காக ஒரு கணம் தன்னையும் மீறி வருத்தப்பட்டான். கழிவிரக்கத்துடன் கண்களை இறுக மூடி அந்த நிமிடத்தை தனக்கு சாதகமாக்கி வெளியில் வந்தாள் அவள். மனம் வெகுவாய் கனத்துப் போயிருந்தது. வாசலில் காத்திருந்து கூடவே கலகலப்புடன் நடந்து பேசியபடி வந்த பிருந்தாவின் பேச்சுக்கள் எதுவுமே அவள் காதுகளில் விழவில்லை. "சாரிடா செல்லம், நீ உயிரோட இருக்கும் போதே கருவிலே அழிச்சிட்டதா உங்கப்பா கிட்டே போய் சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னை மன்னிப்பியா?" தவிப்புடன் மோனமாய் மருகியது நெஞ்சம். முதலாய் அது தன்னுடைய குழந்தை. அந்த சிசு அழிக்கப்பட்டுவிட்டதே என்ற பரிதாபமும் தவிப்பும் அவன் மனதில் தைத்தன. வீட்டிற்கு வந்தவுடன் எல்லாவற்றையும் தந்தையிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உடனே மாற்றிக் கொண்டாள் சபர்மதி. அவருக்கு இந்த வயதில் பெரும் மனக்கஷ்டம் என்பதுடன் விபரத்தை கூறினால் அவர் உடனே வேலையிலிருந்து தன்னை நின்று விடும்படி கூறிவிடுவாரே என்ற உணர்வு எதையும் சொல்ல விடாமல் தடுத்தன.
மனம் காட்டாற்று வெள்ளத்தின் போக்கில் எங்கெங்கோ சென்று பழைய நினைவுகளின் கரை உடைக்க தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ளவாவது எங்காவது செல்ல வேண்டுமென்று தோன்றியது அவளுக்கு. மங்களத்திடம் கூறிவிட்டு முகம் கழுவி கோவிலுக்கு கிளம்பியபோது சினேகாவும் உடன் வருவதாக அடம்பிடித்தாள். உடனே அவளுக்கும் உடை மாற்றி அழைத்துக் கொண்டு கிளம்பி கோவிலுக்குச் சென்று சாமி தரிசனம் முடிந்து பிரகாரத்தில் அமர்ந்தபோது மனதின் பாரம் வெகுவாக குறைய ஆரம்பித்திருந்தது. அங்கு வந்திருந்த சிறு குழந்தைகளுடன் சேர்ந்து ஓடி விளையாட ஆரம்பித்திருந்த சினேகாவை ரசித்துக் கொண்டிருந்தாள் அவள். அந்தச் சிறு பிள்ளைகளை பார்த்தால் ஆச்சரியமாய், இதுபோல் பார்த்தவுடனே மற்ற குழந்தைகளுடன் சுலபமாய் ஒட்டிக்கொள்ளும் இயல்பு ஏன் பெரியவர்களுக்கு வருவதில்லை என்ற கேள்வி எழுந்து மனம் ஆயாசமானது. போன வாரம்தான் அவளுக்கு காய்ச்சல் குறைய ஆரம்பித்தது நினைவு வர, சினேகா, போதும்டா, வீட்டுக்கு போகலாமா? உடம்பு இப்பத்தானே சரியாக இருக்கு, இன்னொரு நாள் விளையாடலாம். என்ன? மிருதுவாக கேட்டாள். உடனே சரிம்மா என்ற குழந்தையை பார்த்தபோது தங்களிருவருடைய குணமும் அவளிடம் கலந்து தெரிவது புரிந்தது. பல சமயங்களில் எல்லாவற்றையும் எளிதாக ஏற்றுக்கொள்பவள் சில நேரங்களில் அடம்பிடித்தால் அவளை மாற்றவே முடியாது. வெளியே வந்து அர்ச்சனை கூடையை கொடுத்து கவரில் மாற்றி தரும்படி கேட்டு பணம் கொடுக்கும் போதுதான் பின்புறம் ஒரு காரின் சடன் பிரேக் சப்தம் கேட்டது. திடுக்கிட்டு திரும்பினால் மலங்க மலங்க விழித்தபடி கையில் சிறு புறாவுடன் சினேகா சாலையின் நடுவே நின்றிருக்க அவளை உரசியபடி அந்த கார் நின்றிருந்தது. பதட்டத்தில் கையிலிருந்த கைப்பை கீழே நழுவி விழ ஓடிச் சென்று குழந்தையை தவிப்புடன் அணைத்தபடி தூக்கிக் கொண்டு எழுந்து கார் ஓட்டியவனிடம் திரும்பினாள் சபர்மதி. கண்களில் நீர்த்திரையுடன் நிமிர்ந்து தேங்க்ஸ் என்றவளுக்கு கால்களின் அடியில் பூமி வேகமாக நழுவியது. எதிரில் வியப்பும் ஆராய்ச்சியும் கூடவே சிறு தவிப்புமாய் உதய் சர நின்றிருந்தான். காரை ஊட்டி வரும்போதே சாலையின் குறுக்கே தாவி தாவி வந்த புறாவை தொடர்ந்து வந்த அந்த சிறு குழந்தையை கவனித்தவன் பதறிப்போய் பிரேக் அடித்திருந்தான். இப்படி கவனமில்லாமல் குழந்தையை சாலையில் விடும் பொறுப்பில்லா அம்மாக்களை சபித்தபடி கடும் கோபத்துடன் இறங்கியவன் அங்கு சபர்மதியை சத்தியமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த நிமிடம் அவளும் செய்வதறியாது திகைத்து நிற்க சட்டென்று அந்த 3 நிமிடங்களை கலைத்தது. சினேகாவின் குரல், போட்டோ அப்பா வந்தாச்சு. மழலை குரலில் உற்சாகமாக ஆர்ப்பரித்து கைகளை தட்டினாள். சட்டென்று அவனிடம் ஒருவித இறுக்கமும் விழிகளில் வியப்பு கலந்த ஆர்வமும் பளிச்சிட்டன. வீட்டில் அவர்களுடைய கல்யாண போட்டோவை காட்டி இதுதான் உன் அப்பா என்று மங்களம் கூறியிருந்தது இன்று வினையாகிவிட்டது. அழுத்தமான காலடியோசையுடன் அவளருகில் வந்தவன், பொய்தான் இல்லையா? கூர்மையுடன் கேட்டுவிட்டு என்னிடம் வருவாயா என்பது போல் கைகளை நீட்ட உடனே அவனிடம் தாவியது குழந்தை. சினேகா அவள் முதன்முறையாக அதட்டவும் சட்டென்று அடங்கியவள், அம்மா ப்ளீஸ் என்றபோது அவள் தன் பிடியை தளர்த்த வேண்டியதாகிப் போனது. உடனே குதூகலத்துடன் தாவி சரணின் கழுத்தைக் கட்டிக்கொண்டவளின் முகத்தில் பெரும் பிரமிப்பு. அம்மா, அப்பா, பெரிசு இல்லை. மழலையில் அவள் கேள்வியாக கேட்க அவனுடைய அசாத்திய உயரம் அந்தச் சிறு குழந்தைக்குள் பெரும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருப்பது அவளுக்கு புரிந்தது. கூடவே உன் அப்பாவிற்கு மனசு ரொம்ப சின்னதுடா, உனக்கும் எனக்கும் இடம் கொடுக்க முடியாத அளவுக்குச் சின்னது என்று கூற வேண்டும் போல் இருந்தது. அந்த நிமிடம் சினேகாவையே ஆழ்ந்து ஊடுருவிய சரணுக்குள் பெரும் வியப்பு. தன் சிறுவயது புகைப்படத்தை நேரில் பார்ப்பது போல் குளோனிங் முறையில் உருவாக்கியவளைப் போல் சினேகா அவனுடைய மறுபதிப்பாய் அப்பா என்றபடி பச்சென்று செல்லமாக அவள் முத்தமிட்டபோது இந்த ஒரு செய்கைக்காகவே உலகத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாமென்று தோன்றிவிட அந்த அன்பில் ஊஞ்சல் கட்டி ஆடியது மனம். உடனே காரணமின்றி தன்னிடம் பொய்யுரைத்த சமதியின் மேல் கோபம் கரைபுரண்டு வந்தது. சீற்றத்துடன் குனிந்தவன், நீ பொய்தானே சொன்ன என்று கூறிவிட்டு சட்டென்று தன்னை அடக்கி மகளிடம் திரும்பினான். அப்பா வந்துட்டேம்மா, உனக்கு என்னவெல்லாம் வேணும்னு கேளு, வாங்கித் தரேன் கொஞ்சலாகக் கேட்டான். இவனை ஏன் பார்த்தோம் என்ற தவிப்பும் சினேகா அவனிடம் உடனே ஒட்டிக் கொண்டதைக் கண்ட கோபமும் சேர்ந்து சமதியை நிலைகுலையச் செய்திருந்தன. அவனுடைய புறக்கணிப்பு நெஞ்சக்குழிக்குள் நெருப்பாய் தேங்கியிருந்தது. சினேகா, முதல்ல கீழே இறங்கு, நாம கிளம்பலாம் கண்டிப்பான குரலில் அவள் கூற, அம்மா ப்ளீஸ், அப்பாவோட காரிலே போகலாமா? ஆர்வத்துடன் கேட்டாள் குழந்தை. அவமானத்திலும்
கோபத்திலும் முகம் சிவந்துவிட, நாம ஆட்டோவில போகலாம்டா. வீட்டுக்கு போனவுடன் தாத்தாவோட ரவுணர் போகலாம். என்ன? பொறுமையை வரவழைத்தபடி கூறினாள். நான் அப்பாவோட தான் போவேன். திக்கென்று நிமிர்ந்தவளுக்குள் பெரும் கோபம் மையம் கொள்ள, கோபத்துடன் குழந்தையை பார்த்து அவள் முறைத்தபோது திடீரென்று சரணின் குரல் அழுத்தமாக இடைமறித்தது. ஏன் இவ்வளவு கோபம்? அவ என் குழந்தையும்தான். அதை மறந்திட வேண்டாம். எனக்கு உரிமை இருக்கு. நீ வரதா இருந்தாவா? இல்லைனாலும் நான் அவளை ஒரு ரவுண்டு அழைச்சிட்டு போகத்தான் போறேன், உறுதியாகச் சொன்னான். இது தன் குழந்தை இல்லைன்னு சொல்வேன்னு ஒரு காலத்துல அவங்கப்பா. இல்லை. யாரோ சொன்ன ஞாபகம். என்னால மனசிலபட்ட காயங்களை மறக்க முடியாது. அடிக்குரலில் சீறினாள். என்னாலையும்தான். உங்கண்ணன் செஞ்ச கொடுமையையும் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிற கவிதாவையும் மறக்க முடியலைதான். ஆனா இவ என் வாரிசு. அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆழமான குரலில் அவன் கூற, சினுங்க ஆரம்பித்தாள் சினேகா. உடனே அவளை சமாதானப்படுத்தியவன் வேகமாக திரும்பிச் சென்று காரில் ஏறிவிட, அதை தடுக்கவும் முடியாமல், என்ன செய்வதென்று அறியாமல் மலைத்து நின்றிருந்தாள் சபர்மதி. அடுத்து வந்த 5 நிமிடங்களும் அவளை தவிப்பில் ஆழ்த்த, தன் மகளை அவன் எங்காவது கடத்திச் சென்று விடுவானோ என்ற பயம் கூட வர ஆரம்பித்தது. ஆனால் தன் உறவே வேண்டாமென்று விலகியவன் அப்படிச் செய்ய மாட்டான் என்ற நிம்மதியுடன் நிமிர்ந்தபோது அவனுடைய கார் அவளருகில் வந்து நின்றது. சினேகாவை தூக்கியபடி மெதுவாக இறங்கியவன் அவளிடம் குழந்தையை கொடுத்தபோது அவனுடைய விரல்கள் தன் மீது படாமல் ஜாக்கிரதையாக அவளை வாங்கிக் கொண்டாள் சபர்மதி. அவள் கையிலிருந்த விலையுயர்ந்த பொம்மையை பார்த்தபோது இதை போன்ற பொருட்களைக் காட்டியே தன் மகளை அவன் தன் வசம் ஈர்த்து விடுவானோ என்ற பயம் மெல்ல அவளுக்குள் எட்டிப் பார்த்தது. சட்டென்று திரும்பி அவள் நடக்க ஆரம்பித்தபோது, அப்பா! பேய்! கையாட்டியபடி வந்த குழந்தையை ஏனோ அவளால் தடுக்க முடியவில்லை. அருகிலிருந்த ஒரு ஆட்டோவை பிடித்து வீடு வந்து சேர்ந்தபோது மனம் படபடக்க ஆரம்பித்திருந்தது. பொம்மையுடன் உள்ளே ஓடியவள், தாத்தா! பாட்டி! நான் அப்பாவ பார்த்தேன், பரவசத்துடன் கூறியபடி பொம்மையை காண்பிக்க பதறிப்போய் நிமிர்ந்தார் அருணாசலம். கங்களாலேயே அவர் கேள்வி எழுப்ப, ஆமாம் என்பது போல தலையசைத்தாள் சமதி. ஓய்ந்து சோர்ந்து தெரிந்த தன் மகளையும் உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சிறகடித்த அவளின் மகளையும் பார்த்தபோது அவருக்குள் பெரும் யோசனை வந்தது. இறைவனிடம் என் குழந்தையை அமைதியாகவே வாழ விடமாட்டாயா என்று இறைஞ்சியது மனம். தாத்தா அப்பா கார் இவ்ளோ பெரிசு. தன் இருகைகளையும் பிரித்து கண்கள் பளபளக்க மழலையில் ஆர்ப்பரித்தாள் சினேகா. அப்படியா? சரி, நாளைக்கு நாமும் அதே மாதிரி வாங்கி அதிலே போகலாம். இன்னிக்கு நைட் விஜய் கூட பேசுவோமா? அவளுடைய மனநிலையை மாற்ற முயன்றார் அவர். விஜய் என்றால் அவளுக்கு கொள்ளை பிரியம். வெப் கேமிராவில் அங்கிருந்து அவன் பேச, வாரம் ஒருமுறையாவது அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி பேசிக்கொள்வார்கள். உடனே சமாதானமாகி, ஓகே என்றபடி அவருடைய கழுத்தை அவள் கட்டிக்கொண்டாலும் அவளிடம் சரணின் ஞாபகம் அழுத்தமாக பதிந்திருந்தது புரிந்தது. தன் வீட்டிற்குச் சென்ற சரணுக்கும் அதே நிலைதான். முதன்முதலாக வெகு நாட்களுக்குப் பின் பாசம் என்ற சொல் அவனுக்குள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க மனதில் ஈரம் கசிய ஆரம்பித்திருந்தது. சினேகாவைக் கண்ட மறுநிமிடமே, இவள் என் உயிர், என்னிலிருந்து ஜனித்தவள் என்ற உரிமை உணர்வும் பாசமும் கைகோர்த்து பொங்கி எழுந்ததை ஏனோ அவனால் தடுக்க முடியவில்லை. அன்றிரவு வெகுநேரம் அவன் உறக்கம் தொலைத்து விழித்திருக்க, மனம் முழுவதும் காற்றடைத்த பந்தாய் சினேகாவின் நினைவு. சினேகாவும் அன்று ஆழ்ந்த உறக்கத்தில் அப்பா அப்பா என்று அரற்ற ஆரம்பிக்க தவித்துப் போனாள் சபர்மதி. இன்று ஏன் கோவிலுக்குச் சென்றோம், ஏன் அவனை பார்த்தோம் என்ற கேள்வி நெருடலாய். மறுநாள் காலையில் அவள் பள்ளிக்குச் சென்றவுடனே அவனிடமிருந்து அழைப்பு வந்தது. சினத்துடன் அவனை பார்க்கச் சென்றபோது சிங்கத்தின் குகைக்குள் தனித்துச் செல்வதைப் போன்ற ஒருவிதமான எச்சரிக்கை உணர்வுடனே உள்ளே போனாள் அவள். அவளைக் கண்டதும் இடுங்கிய கண்களுடன் கூர்மையாக அவள் முகத்தையே ஊடுருவியவன் மெதுவாக எழுந்தான். எனக்கு சினேகாவை வாரம் ஒரு தடவையாவது பார்க்கணும். முன்னே மாதிரி இல்லை. இப்ப என் வாழ்க்கையில அவளும் ஒரு பிரிக்க முடியாத பார்ட் ஆயிட்டா. உனக்கு இருக்கிற அளவு உரிமை எனக்கும் இருக்கு.
அது உனக்கு தெரியும். யோசிச்சு உன் முடிவை கூறு. சண்டே எனக்கு வசதி. உனக்கு எப்படிங்கிறதை நீதான் சொல்லணும். எங்கோ பார்த்தபடி கேட்டவனையே உறுத்த அவள் விழிகளில் தீயின் ஜுவாலைகள். முடியாது. அவளை நான் யாரோடும் பகிர்ந்துக்க மாட்டேன். நான் அவளைத் தர முடியாது. வெறி கொண்டவள் போல் கூறிவிட்டு மூச்சு வாங்க திரும்பிச் செல்பவளையே விடாமல் யோசனையுடன் தொடர்ந்தது அவன் பார்வை. பிறகு ஒரு வாரம் அமைதியாக கழிய அந்த ஞாயிறன்று மதியம் சாப்பிடும்போதுதான் அந்த உண்மை தெரிய வந்தது. 4 பேரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்ததிலிருந்து வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் சினேகா. திடீரென்று, பாட்டி, இன்னிக்கு அப்பா வரலையா? சினேகா இயல்பாக கேட்க, தூக்கி வாரி போட்டது சமதிக்கு. அம்மா? கேள்வியாய் நோக்கியவளை பார்க்க முடியாமல் தலைகுனிந்து கொண்ட மங்களம் தர்மசங்கடத்துடன், ஆமாம். 4-5 நாளா இவங்கப்பா மத்தியான நேரத்துல 1/2 மணி நேரம் இவளோட வந்து இருந்து சாப்பாடு கொடுத்துட்டு போறாரு. கம்மிய குரலில் கூறினாள். உனக்கு அறிவிருக்கா? யாரால நாம சொந்த ஊரை விட்டு ஓடி வந்தோம்னு மறந்து போச்சா? இப்ப என்ன புதுசா? பாசம் வேண்டி கிடக்கு. வயித்து பிள்ளைக்காரிய மனிதாபிமானமே இல்லாம துரத்தி விட்டவன் அவன். அவனை எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே அனுமதிச்சே? பழசெல்லாம் ஞாபகம் இல்லையா? தட்டை தள்ளிவிட்டுவிட்டு எழுந்து கோபமாக இறைந்த அருணாசலத்திடம் அவர் எதுவுமே பேசவில்லை. ஆனால் குழந்தை பயந்து அழ ஆரம்பிக்க சபர்மதிதான் அவரை சமாதானப்படுத்தினாள். பிறகு தாயிடம் திரும்பியவள், ஏம்மா, என்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டீங்க, ஏன் அவரை உள்ளே விட்டீங்க? ஆதங்கத்துடன் கேட்டாள். அவர் குழந்தையை பார்க்கணும்னு வந்து கேட்டப்ப என்னால மறுக்க முடியலை. இவளும் அவர்கிட்டே எப்படி ஒட்டிக்கரா தெரியுமா? ஒரு குழந்தைக்கு தகப்பன் ஸ்தானம்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியும். இதனாலாவது ஒரு நல்ல காலம் உனக்கு வராதா அப்படின்ற நப்பாசைதான். கூறிவிட்டு வாயில் துணியை புதைத்தபடி அழுது கொண்டே உள்ளே சென்று விட்டாள் மங்களம். சினேகா தாயின் தோள் வளைவில் முகம் புதைத்து மிரண்டு போயிருக்க அருணாசலம் கடும் கோபத்தில் இருந்தார். அம்மா, அப்பா. திடீரென்று அவள் குரல் கொடுக்க தாயின் மேலிருந்த கோபம் மகளின் மேல் பாய்ந்தது சபர்மதிக்கு. போ, நீயும் உனப்பாகிட்டே போ. எனக்குன்னு யாருமே வேணாம். சட்டென்று அவளை இறக்கிவிட்டவளுக்குள் முதன்முறையாக பெரும் தோல்வி உணர்வும் ஆயாசமும் குடிபுகுந்தன. சின்ன குழந்தைகிட்ட போய் நம்ம கோபத்தை காண்பிச்சிட்டு பெரியவங்க சண்டையெல்லாம் நமக்குள்ளே இருக்கணும். திடீரென்று கேட்ட அந்த ஆழ்ந்த குரல் சரணின் வருகையை உணர்த்த, இவனால்தானே இதெல்லாம் என்ற கோபத்துடன் வெகுண்டு நிமிர்ந்தாள் சபர்மதி. தனக்கென்று இருக்கும் அந்த ஒரு உறவையும் அவன் பிரித்து விடுவானோவென்ற பயமும் தவிப்பும் அவள் விழிகளில் கண்ணாடியாய் பிரதிபலித்தன. அவள் முகம் அவனையும் பாதித்துவிட தலையை குலுக்கியவன் ஒரு கண்ணசைவிலேயே அவளை அடக்கி, சினேகா குட்டி, அப்பாவோட ஒரு ரவுண்ட் வரியா? ஆவலுடன் கேட்டான். ஓடி வந்து அவன் கால்களை கட்டிக்கொண்டவள், அம்மா, போ. உன்னோட கா. பெருவிரலை வாயில் வைத்து காண்பித்துவிட்டு திரும்பிக் கொள்ள அப்போதுதான் தன் தவறு புரிந்தது சபர்மதிக்கு. குழந்தையுடைய மனம் என்பது அனிச்சம் மலரை போன்றது என்று கூறும் அவளே கோபத்தில் தன்னிலை இழந்தது பெரும் வேதனையை தருவதாய். சரணின் கையிலிருந்த குழந்தையை பறித்து வேகமாக முத்தமிட்டவள், சாரிடா செல்லம், அம்மா, தெரியாமச் செஞ்சிட்டேன். ப்ளீஸ். பழம் சொல்லு. மிருதுவான குரலில் கெஞ்சினாள். அவளை பார்த்து சிரித்த சினேகா தன் தாயை இறுக கட்டிக்கொள்ள தன் இறுதி மூச்சுவரை இந்த மழலையின் அன்பு ஒன்றே போதுமென்று தோன்றியது. பிறகு சரண் அவளை காரில் அழைத்துச் செல்ல எல்லாவற்றையும் ஒருவித இயலாமையோடு பார்த்து கொண்டிருந்தார் அருணாசலம். மனம் முழுவதும் யோசனையாய் அமர்ந்திருந்தவருக்குள் இது நல்லதற்கா என்பதே புரியாத பெரும் குழப்பம். பிறகு வந்த சரண் தன் மகளைப் பற்றி அவரிடம் பேசினான். உங்களுக்கு சபர்மதி மாதிரிதான் எனக்கு இவ. நான் சண்டேஸ்லே மட்டும் வந்து இவளை பார்த்துட்டு போக போறேன். நான் யாரையும் தொந்தரவு செய்யறதுக்காக இங்கே வரலை. என் மகளுக்காக மட்டும்தான் வருவேன். அவரிடம் கூறிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் ஒருவித நிமிர்வுடனும் கம்பீரத்துடனும் அவன் வெளியில் செல்ல அவனுக்கு டாட்டா சொல்வதற்காக ஓடினாள் சினேகா. இருவருடைய பாசத்தையும் இனம் புரியாத அந்த பந்தத்தையும் ஒரு இயலாமையுடன் கவனித்த சபர்மதி ஒரு விம்மலுடன் உள்ளே ஓடிவிட்டாள். பிறகு மெதுவாக அவளை சமாதானப்படுத்தினார் அருணாசலம். சபர்மதி, ஒரு பொண்ணுக்கு அப்பாங்கற உறவு ரொம்ப முக்கியம்மா.
தன் வாழ்க்கையில ஒரு ரோல் மாடலா அவ நினைக்கிறதும் ஒரு ஹீரோ மாதிரி தன் மனசுல அவ உருவாக்கிக்கிறதும் அந்த அப்பாவை மட்டும்தான். உனக்கு எப்படி நான் முக்கியமோ அது மாதிரிதானே சினேகாவுக்கும். அவ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதும் தன் அப்பாவை பத்தி கேட்டா என்ன செய்யறதுன்னு நானே ரொம்ப பயந்துட்டிருந்தேன். இதுவும் நல்லதுக்குன்னே நினைப்போமே என்று மென்மையாக கூறியபடி அவள் தலையை பாசத்துடன் வருடிவிட்டுச் சென்றார். சரண் மனம் மாறுவானா? நீதானே என் வசந்தம் பாகம் 6 இல் பார்ப்போம்.